ஹாய். டான்செட் MBA 2025 எக்ஸாம் லாஸ்ட் சாட்டர்டே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் ரொம்ப ஹார்டாக இருந்தது, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலர்லி மேக்ஸ் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. அதோட ஆன்சர் கீயை நம்ம பார்ப்போம். பட் எனிவேஸ் வந்து டென்டேட்டிவ் கீ, அஃபிஷியல் கீ வந்து 1st ஏப்ரல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 24th ஏப்ரல் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நாம ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணலாம் ஒரு தடவை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது தான். இது வந்து ஃபைனல்லாம் கிடையாது, இதில் எரர்ஸும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் உங்களுக்கு ரா ஸ்கோர் கேல்குலேட் பண்ணணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அன்அஃபிஷியல் அண்ட் இட்ஸ் அ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ப்ளீஸ் நோட். ஓகே, ஸோ இதில் பிஸ்னஸ் அனாலிசிஸ் இந்த வாட்டி கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. ஒரு 4 கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க, 3 கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ முன்னாடி போன வருஷம் மாதிரி 2024 மாதிரி ஒரே பேசேஜாக லென்த்தியாக 3 பேஜஸ்லாம் இல்லாமல் இட் வாஸ் ஷார்ட் பேசேஜஸ் ஒன்லி. மாடரேட் லெவல் டிஃபிகல்ட். இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மாடரேட் லெவல் டிஃபிகல்ட் சொல்லலாம். Passage comprehension, reading comprehension was the easy one actually. This is the easiest section among the 5. And mathematical skills வந்து ஹார்டாக தான் இருந்தது. நிறைய கேட் லெவல் கொஸ்டின்ஸ் இருந்தது. எதிர்பார்க்காத சில டாபிக்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த இயரும் டெஸ்ட் பண்ணாத டாபிக்ஸ்லாம் இந்த பேப்பரில் இருந்தது. ஸோ இதில் வந்து ஆன்சர் கீ இங்கே போட்டிருக்கோம். மோஸ்ட்லி பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இதே தான் கரெக்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். 54 வந்து சி தான் க்ளோஸ் ஆன்சர் ஆக்சுவலி. எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 40, பட் அங்கே வந்து 41 கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் அடுத்தது வந்து டேட்டா சஃபிஷியன்சி. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டு வந்திருக்க ஆன்சர்ஸை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். டேட்டா சஃபிஷியன்சி வாஸ் ஆல்சோ வெரி வெரி ஹார்ட். திஸ் இஸ் அ வெரி ஹார்ட் செக்ஷன். நம்பர் 1 ஹார்ட் டேட்டா சஃபிஷியன்சி, நம்பர் 2 ஹார்ட் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். டேட்டா சஃபிஷியன்சியில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஜிமேட் லெவல் கொஸ்டின்ஸாக இருந்தது. கேட் லெவல் அண்ட் ஜிமேட் லெவல் கொஸ்டின்ஸாக இருந்தது. இட் வாஸ் டூ ஹார்ட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 71 எரர் இருந்தது அந்த கொஸ்டினில். மோஸ்ட்லி அதுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெர்பல் எபிலிட்டி வாஸ் அகேன் திஸ் வாஸ் அன் ஈஸி செக்ஷன். இங்கிலீஷை நம்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்திருக்கும். பிகாஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் வெர்பல் எபிலிட்டி வந்து ஈஸியாக இருந்தது. 93. We think the answer is B. Okay, C and D closer இருந்தது, but B தான் இருக்கும் most likely. Okay, so correct answers into 1 mark பண்ணிக்கோங்க. Incorrect answers into -0.25 பண்ணிக்கோங்க. Raw score is nothing but இது ரெண்டுத்தையும் நீங்க subtract பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்க raw score. உங்க raw score 40 plus இருக்குன்னா it's a very good score. Okay, உங்களுக்கு மட்டும் ஹார்ட் இல்லை, எல்லாருக்குமே ஹார்டாக தான் இருந்தது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பர்சன்டைல் கேல்குலேஷன்லையும் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ, பை.